Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 23 பேர் நாளை அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள், பதவியேற்க இருக்கிறார்கள். நாளை காலை 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். தாவேகா மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 பேர் நாளை காலை அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சர் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து நாளைய தினம் 23 பேர் புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இருந்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். மகேஷ் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அவர் உட்பட 10 பேர் ஏற்கனவே அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகளையும் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளைய தினம் தமிழக வெற்றி கழக அமைச்சரவை என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் சார்பாக அனைவருக்கும் இந்த அழைப்புதல் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஆளுநர் மாளிகையிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை என்றாலும் கூட தமிழக அரசிடமிருந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கான அழைப்புதல் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய நிகழ்வில் 23 புதிய அமைச்சர்கள் பங்கேற்ப இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழக அரசை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக முதலமைச்சர் உட்பட 34 அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம். இந்த நிலையில் ஏற்கனவே 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் கூடுதலாக 23 அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்க இருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த 23 அமைச்சர்களுக்கும் என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் ஆளுநர் மாளிகையிடமிருந்து கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் தாவேகா மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாளைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 விஸ்வநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் ஆகிய இருவரும் நாளைய தினம் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பை தாவேகா விடுத்திருக்கிறது. ஆனால் இன்னமும் அவர்கள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறார்களா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்படாத நிலையில் நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பார் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு சென்னை மக்கள் மாளிகையில் இந்த புதிய அமைச்சரவைகள் பதவியேற்பு விழா நடைபெறும் என தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜோ மகேஷ். நன்றி விக்னேஷ்.